Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் நைவேத்தியமா ஒரு அருமையான பால் பாயசம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். இது கூடவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆடி வெள்ளிக்கு பாயசம், பால் பாயசம் தான் பண்ண போறேன். இது 2 டீஸ்பூன் பச்சரிசியை ஊற வச்சிருந்தேன். அரிசியை மிக்சியில் சேர்த்துட்டு இது 10 பாதாம் பருப்பு 5 முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். இதை கரகரப்பாக இந்த மாதிரி இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இதை உருளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்சி எலம்பி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு கைவிடாமல் கிண்டணும். இல்லைன்னா இந்த பருப்பெல்லாம் சேர்ந்து அடியில் ஒட்டின்றோம். வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. வெந்தாச்சு தெரியுறதா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது 1 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறேன். திருப்பி உங்களுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்து ஜீனி கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். ஜீனி கரைஞ்சி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ திக்காக உள்ள 1 டம்ளர் பால், ஃபுல் க்ரீம் மில்க் இது, அதை விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டால் போகிறோம். ஆற இது ரொம்பவே இறுகிக்கும். நான் இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் சேர்த்து அரைச்சி விட்டதுனால. பாயசம் பால் விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதிச்சாச்சு. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விரும்பினா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடி மாத்திரம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலாக மெலிசா சீவின பிஸ்தா பாதாம் முந்திரி தூவிட்டால் நம்ம சூப்பரான பாதாம் முந்திரி பாயசம் ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும். அது அங்கங்கே சாப்பிடும்போது இந்த நட்ஸ் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆற நன்னாவே இறுகிக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய விதவிதமான பாயசம், சக்கரை பொங்கல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். பண்டிகை நாட்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா தெரியும். அடுத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி ரவாவில் உப்புமா, பருப்பெல்லாம் கூட பொடிச்சு போட்டு இட்லி ரவா உப்புமாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சூடாகட்டும். தேங்காய் எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஒரு துண்டு பெருங்காயத்தை தட்டி போட்டிருக்கேன். இதை நல்லா சேர்த்து தாளிச்சிட்டு எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதுக்கு 2.5 பங்கு தண்ணி ஊற்றுறேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து, இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 2 மிளகா வத்தல் சேர்த்து கரகரப்பாக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா கொதிச்சுட்டுருக்கிற இந்த தண்ணியில் பொடிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இந்த பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இட்லி ரவா 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி விட்டுருந்தேன். நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே வெந்துருது. 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சா போதும். நல்ல ஜோராக பொலன்னு உதிர்ந்தாச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல், மேலாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்ம சூப்பரான இட்லி ரவா உப்புமா ரெடி. வெண்டைக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. உப்புமா தொட்டுக்கிறதுக்கு சட்னி சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிடலாம். நல்ல சூப்பராக உதிரான இட்லி ரவா உப்புமா. மிளகு பருப்பெல்லாம் பொடிச்சு போட்டதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஜோராக உதிராக இருக்குது பாருங்க. ஆற நன்னாவே
உதிராக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்காய் வெண்டைக்காய் போட்டு சாம்பார், ரெண்டுமே ரெடி. ஸோ இதுதான் இன்றைக்கி டிஃபனுக்கு. இந்த வீடியோவில் இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.